மத்திய அரசின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தமிழக அரசு சார்பில் நேரில் அழைப்பு. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இது திமுக அரசின் கபட நாடகம் என தெரிவித்து கூட்டத்தை புறக்கணித்ததுடன் ஏழு தீர்மானங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் ஏதேனும் தவறு இருப்பின் முறையான படிவத்தின் பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரி செய்து சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். 2. இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும். புதிய வாக்காளர் அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும். திருத்தம் செய்த இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகளின் பார்வைக்கு முகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும். 5. வேட்புமனு தாக்கல் இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது. 6. வாக்காளர் திருத்த நடைமுறை முடிவடைந்து புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை இறுதி செய்யப்பட்டவுடன் அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் இயந்திரத்தில் வாசிக்கக்கூடிய வடிவில் இப்பட்டியலை வழங்க வேண்டும். 7. இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையதளத்தில் எளிதில் தேடும் வசதியுடன் வெளியிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டிய இந்த கூட்டத்தை தமிழக அரசின் அழைப்பை ஏற்க மறுத்து புறக்கணித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம்.